சுகாதாரத்துறை தமிழகம் முழுக்கும் இருக்க 70% மருத்துவமனைகள்ல பெரும்பாலும் இன்னும் கூட நாய்கள் பிரச்சனை பெருசாக இருக்கிறது. எலி எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கு. சோ மக்கள் ஒரு நோய்க்காக உள்ள போறாங்க. இதை இன்னும் ஒரு கரெக்டிவ் மெஷர் ஆக்ஷன் எடுக்க முடியல. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் டீம் செய்யக்கூடிய ரொம்ப சாமர்த்தியமான விஷயம். சிஎம் அவர்கள் ரோட் ஷோ போனா அங்க கால்வாய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கால்வாய் ரொம்ப ஸ்மார்ட்டா போட்டு மூடிடுறாங்க. ஏன்னா முதல்வர் பார்த்தா ஏதாவது கேள்வி கேட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா இடத்துலயும் இதே சிஎம் ஒரு இடத்துல போறாருன்னா அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவ்வளவு பக்காவா நீட்டா மெயின்டைன் பண்றீங்க. இந்த மாதிரி இருக்கு சுகாதாரத்துறை. சோ இந்த சுகாதாரத்துறை இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் பதிவு பண்ணோம். இந்த நாய்க்கடி விஷயமா பல்வேறு நேரங்களில் நான் பதிவிட்டு வந்துட்டு இருக்கேன். திரும்ப இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, ப்ராப்பர் ஆக்ஷன் இன்னும் எடுக்கல. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தும் கூட தமிழக சுகாதாரத்துறை நாய்க்கடி விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கல. நேற்று உங்களோட சிசிடிவி இருந்தா தயவு செய்து பெரியார் மருத்துவமனை நேற்று நான் போய் போனேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பிசிக்கல் விசிட் பண்ணலாம்னு சொல்லி போனேன். குறைஞ்சபட்சம் 3 to 4 பேர் தினந்தோறும் நாய்க்கடி விஷயமாக மருத்துவமனைக்கு, இது சென்னை பெரியார் மருத்துவமனை முதல்வர் அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பெரியார் மருத்துவமனை வரும்போது இந்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு நாளைக்கு இந்த மருத்துவமனையில் மட்டும் 4 பேர் வராங்கன்னா எத்தனை பேர் ஏனைய மருத்துவமனைகள் தமிழகம் முழுக்கும் போவாங்க, தனியார் மருத்துவமனை எத்தனை பேர் போவாங்க? இதெல்லாம் கருத்தில் கொண்டா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அப்ராக்சிமேட்டா எங்களோட சிம்பிள் கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 100 to 150 பேர் அப்ராக்சிமேட்டா கடிப்படுறாங்கன்றதை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்றோம். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க தமிழக சுகாதாரத்துறை? இதெல்லாம் எடுக்காதோட எஃபெக்ட் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? 2026 தேர்தல ரிஃப்ளெக்ட் ஆகும். நேற்று போய் பேசும்போது அது கடிப்பட்டவங்க ஒருத்தர் சொல்ல 4 கடிப்பட்டவர்கள் 3 பேர் ரோட் நாய், மிச்சம் ஒருத்தர் மட்டும் தான் வீட்டு. சோ இப்படி இருக்கும் சூழல்ல இவங்க வீட்டு நாய் வெளியே வந்தா அது முகத்துக்கு அந்த முகக்கவசம் போட்டு தான் கூட்டு வரணும்னு சொல்றாங்க. சத்தியமா அதுக்கெல்லாம் ஃபைன் எல்லாம் போறேன்னு சொல்றீங்க. உள்ளபடியே நல்ல கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் நடக்குது, சந்தோஷம். ஆனால் இன்னமும் ரோட்ல நிறைய பேர் வாக்கிங் வரும்போது அவங்களோட வீட்டு நாயை கூட்டு வராங்க. எந்த நாயை மாஸ்க் போட்டு கூட்டு வரதில்ல. எந்தெந்த நாய் அப்படி கூட்டு வருதுன்றது நான் ப்ரூவ் பண்ணி போட்டோ எடுத்து அமைச்சு வைக்கிறேன் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃபைன் சொல்றீங்க, அந்த ஆக்ஷன் ஃபைன் ப்ராப்பரா நடக்கலன்றதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ன்றது ஒரு கருத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன்.